வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பு. வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு நற்சிந்தனை பார்க்க இருக்கிறோம். வாழ்க்கையில் நமக்கு அமைதி வேணும்னு நாம் நினைக்கிறோம். அங்கே போனால் அமைதி வந்துடும், இங்கே போனால் அமைதி வந்துடும், சினிமாவுக்கு போனால் நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த ஒரு வருத்தமான நிலையில் அமைதியை தேடி 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 ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். புத்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. புத்தர் தன்னோட அரச வாழ்க்கையை விட்டு வெளியில் போயிட்டார், ஞானம் அடைஞ்சிட்டார், முழுமையாக உணர்ந்து பல வருடங்களுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அவருடைய மனைவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர்றாரு. அந்த மகிழ்ச்சியோட கண்ணீரோட வெளியே அவர் வருகைக்காக காத்திருக்கிறாங்க. அப்போ புத்தர் வர்றாரு. புத்தர் தன்னுடைய மனைவி பார்க்குறாரு. அப்படியே கண்ணீரோடு நின்றுட்டுருக்குறாங்க. புத்தருக்கு மனசு தாங்கலை. அப்போது புத்தரோட மனைவி புத்தரை பார்த்து ஒரு அற்புதமான வலிமையான வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஞானத்துக்கு நான் தடையாக இருந்துருவோன்னு இந்த அரண்மனையை விட்டு வெளியில் போயிட்டீங்களான்னு கேட்குறாங்க அந்த அம்மா. அது புத்தர் சொன்னார் பாருங்க, அற்புதமான விளக்கம். அமைதி வேறு எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்குன்னு இப்போ தான் நான் உணர்ந்தேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறார் புத்தர். அப்போ மகான், அவ்வளோ பெரிய மகானே அமைதிங்கிறது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம மனம்தான் அப்படிங்கிறத பல விஷயங்களில் உணர்ந்து வருடங்களுக்கு அப்புறம் சொன்னார்னா நாமெல்லாம் எங்கே? அதனால் அமைதிங்கிறது வேறு எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் வேறு ஒன்றும் இல்லை என்று கூறி எல்லா வல்ல இறையர்களுக்கு ஒருவரை வாழ்த்தி வணங்கி இதற்கான விளக்கம் அடுத்த அமர்வில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.